வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் மயிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, அந்த இடத்துல அம்மாவுக்காக ஒரு நினைவு இடம் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா யாரோ நான் அந்த இடத்துல நினைவிடம் அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஹீரோவை பார்த்து, என்னங்க, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. எப்படியாவது அத்தைக்கு அந்த இடத்துல ஒரு நினைவிடம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாரோ திட்டம் போட்டு சதி பண்ணி நீங்க அந்த இடத்துல நினைவிடம் அமைக்காதபடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு என்னமோ சித்திக்கும் இதுல உடன்பாடு இருக்கும் அப்படின்னு தோணுது. சித்தி அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மத்தபடி இங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கற ஆளு யாருமே கிடையாது. கண்டிப்பா அவன் மட்டுமாதான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சகல ரேவதி சொல்றது கூட சரிதான். கண்டிப்பா இதுக்கும் அந்த சந்திராவுக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ திருட முயற்சித்தாங்க அப்படின்னு ரேவதி சொன்னா. ஒரு வேளை அவங்க இந்த ஃபைலை வச்சு வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. சகல விடக்கூடாது சகல அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையில. ஆதாரம் இருந்தாதானே நம்மளால எதுவும் பண்ண முடியும். நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லையே. எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆதாரம் கண்டிப்பா சித்திக்கிட்ட இருக்கும். நான் எப்படியாவது சித்தியா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கும் அந்த சிவநாடிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நம்மளால வேற எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு வக்கீல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா வக்கீல பாக்குறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு எப்படியாவது அந்த ஃபைலை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாலு பக்கமும் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்களே. சரி, நம்ம அவரை போய் நேர்ல சந்திப்போம் அப்படின்னு வில்லி வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோயின் அவங்க சித்தி வீட்டை விட்டு வெளியில வரத பாக்குறாங்க. கண்டிப்பா சித்தி சித்தப்பாவை போய் பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு இருக்கும் பொழுது ஹீரோயின் பின்னடியா ஃபாலோ பண்றாங்க. வில்லி கரெக்டா சிவனாண்டியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க சிவனாண்டியோட வீட்டுக்கு போறத பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்தி நீங்க இவரை தான் பார்க்க வந்தீங்களா? கண்டிப்பா உங்களோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. வில்லி அங்கேருந்து போனதும் வில்லன் வில்லியோட கைய பார்த்துட்டு, என்ன சந்திரா வெறும் கையோட வந்திருக்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நானும் எப்படியாவது அந்த ஃபைலை எடுத்துடலாம் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த ரேவதி இருக்கான்ல, அவ வீட்டையே சுத்தி சுத்திட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நான் அந்த ஃபைலை எடுக்க போறேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோன்னு எனக்கு தோணுது. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா இப்படி சொல்ற? அந்த ஃபைலை எடுத்தாதான் எப்படியாவது அந்த சேட்டுக்கிட்ட 50 கோடி ரூபாய் பணத்துக்கான தொகையை கொடுக்க முடியும். அந்த ஃபைலை அடமானம் வச்சு அப்பதான் அந்த டிரைவர் பையன் அவங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல எந்த விதமான ஒரு திறப்பு விழாவும் கொண்டாடாதபடி ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா நீ இப்படி வெறும் கையோட வந்திருக்க. அந்த டிரைவர் பையில பழி வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. ஆனா நீ பாட்டுக்கு இப்படி வெறும் கையோட வந்திருக்கியே சந்திரா அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க. அட பாவியலா, பாவம் அவரு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. அவர் அம்மாவுக்காக ஒரு சிலைய வச்சு சாமி கும்பிடணும், ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்படி பண்றாரு. ஆனா அதை திறக்க விடாம அந்த இடத்துல எதுவும் பண்ண விடாம ஸ்டாப் பண்ண பாக்குறீங்களே, இதை விடக்கூடாது. இப்பவே நான் அவர்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப
சந்திரா சொல்றாங்க, என்னங்க, வேற எங்கேயாவது உங்களால 50 கோடி ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதா? சித்தி கிட்ட கேட்டு பாத்தீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நான் கேட்டுட்டோம். ஆனா சித்தி கிட்ட இப்போதைக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லையா. இங்க வந்து நிறைய பணம் செலவாகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்ல. சித்தி ரொம்ப பாவம், அவங்க பிசினஸ் எதுவும் பண்ணல இல்ல. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்கிட்டயும் அந்த அளவுக்கு பணம் இல்ல. இப்ப எப்படிங்க ஏற்பாடு பண்றது? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, மறுபடியும் போ, நீ இந்த ஃபைலை எப்படியாவது எடுத்துட்டு வா. அப்பதான் நம்மளால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி, நான் மறுபடியும் போயிட்டு முயற்சி பண்றேன் அப்படின்னு வில்லி அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ முத்து நேரா சிவனாண்டி கிட்ட, என்னடா இது, சந்திரா இப்படி சொதப்புறான், வீட்டுல இருக்கிற ஃபைல அவளால எடுக்க முடியலையா? அவ என்னமோ நம்ம கிட்ட ஏமாத்துறாளுன்னு தோணுது. வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபைல எப்படி எடுக்க முடியாம போகும்? அவ அக்காக்காரியோட சொத்துக்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றாளோ அப்படின்னு தோணுது. நீயும் தேவையில்லாம உன் பொண்டாட்டி சொல்றது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுதான் அவரு சொல்றாரு, சித்தப்பா, என்ன பேசுறீங்க? சந்திரா என் கூட வாழ்றதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறா தெரியுமா? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த ஈஸ்வரி. அவளை எப்படியாவது பழி வாங்கிட்டு நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு அவ அந்த அளவுக்கு போராடி அந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அவளை போயிட்டு தப்பா பேசுறீங்க சித்தப்பா. இதுக்கப்புறம் என் ஒய்ஃப பத்தி என்கிட்ட தப்பா பேசுற வயல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் முத்து சொல்றாரு, சரிடா மவனே, சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க, இது மாதிரி நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான். அந்த சந்திரா சித்தி இருக்காங்கல்ல, அவங்கதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த சேட்டு கிட்ட உங்களை விட அதிக பணம், 50 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க அந்த சேட்டை மாத்தி வச்சிருக்கானுங்க. சேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு போலி பத்திரத்தை ஏற்பாடு பண்ணி உங்களை ஏமாத்துறான். இது எல்லாமே சந்திரா சித்தியோட பிளான் தான். இது கேட்டதும் ஹீரோவுக்கு செம்ம கோபமாகிறது. அப்ப மயில சொல்றாரு, சகல, இவங்க திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க துளி அளவு கூட திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஜென்மம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போல. சகல, எப்படியாவது அவங்களுக்கு நம்ம ஒரு சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணும். இங்க பாருங்க சகல, இப்படியே வேடிக்கை பார்க்கறது தப்பு. நீங்க வாங்க சகல அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, வீட்டுல அம்மாவும் இல்ல, அம்மா ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாங்க, சரி வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்ப வில்லி வந்துட்டு செம ஜாலியா வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நேரா வில்லிய பார்த்து, சித்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, என்ன என்கிட்ட பேசணும், அப்படி என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேச போற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? சொந்த வீட்டுல உள்ளவங்களுக்கே இப்படி எல்லாம் துரோகம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படிதான் தோணுதோ? பாவம் இவரு, அவங்க அம்மாவுக்காக ஒரு வீடு கட்டணும், ஒரு ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரோட பிளான இப்படி வந்துட்டு சொதப்புறீங்க. இங்க பாருங்க, இந்த கடவுள் பாத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு. அதுக்கு வில்லி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, ஓ, அப்ப நாங்க பண்ற பிளான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டி, இந்த டிரைவரை பைய அவன் அம்மாவுக்கு இங்க சிலைய ஓபன் பண்ண கூடாது, திறக்கையும் விட மாட்டேன். அந்த இடத்துல அவன் எப்படி சிலைய திறக்க போறான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, எங்க அம்மா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணாங்க? எங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே கிடையாது தெரியுமா? இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா அவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா? பட் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க. உங்க சொந்த அக்காவுக்கே நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் உன் குடும்பமும் கஷ்டப்படணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஈஸ் வில்லிய பலார்னு ஒரு அறவிடுறாங்க. இத பார்த்ததும் ரேவதி, மயிலு எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. எப்பவுமே அமைதியா இருக்கிற நம்ம ஹீரோ இந்த வாட்டி பயங்கரமா கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேல கை வைப்ப?
அக்கா வரட்டும், அக்கா வந்ததும் உன்னை பத்தி சொல்லி நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, நீ பண்றது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறியா? இங்க பாரு, அத்தை வந்ததும் நானே சொல்றேன். அந்த சிவனாண்டி கூட இன்னும் நீ தொடர்புல இருந்துகிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். சொன்ன பிறகு அத்தை என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் வேடிக்கை பார்க்க தானே போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கே செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ, இவன் அக்கா காரிக்கிட்ட விஷயத்த சொல்லிடுவானோ, இவ்ளோ கான்பிடண்டா சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா இவன்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்தை தான் அக்கா காரிக்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறான். இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லி பயங்கர யோசனையில இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, இங்க பாரு, இன்னும் ஒரு மாசம்தான் இந்த வீட்டுல, இன்னும் நீ ஒரு மாசம்தான் இருக்க போற. அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி காமிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஓபன் பண்ண போற அந்த இடத்த எப்படியாவது ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, சீக்கிரம் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி வில்லி அப்படியே கோவத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, என் புருஷனோட கோவத்தை நீங்க இப்பயாவது பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவரு எந்த அளவுக்கு கோவப்படுவாரு அப்படிங்கிறத பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தான் சித்தி நீங்க இந்த வீட்டுல இருக்க போறது. கூடிய சீக்கிரம் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறோம். அதுக்கப்புறம் உங்க புருஷன் கூட சேர்ந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இது கேட்டதும் வில்லிக்கு செம்ம காண்டாகுது. இதெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ நம்மள இப்படி பேசுதே அப்படின்னு அந்த வில்லிக்கு பயங்கர கோவம். நம்ம ஹீரோவும் மயிலும் போறாங்க. மயிலு சொல்றாரு, சகல, இது எல்லாமே இதுகளோட பிளான் தானே தெரிஞ்சு போச்சு. இதுகளோட பிளான காலி பண்றது ரொம்ப சுலபமான விஷயம்தான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வாட்டி இவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகலா அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் நீங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்பா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ நாங்க ஜஸ்ட் 399க்கு ஒரு காம்போ ஆஃபரை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 399 காம்போ ஆஃபர்ல ரோஸ் கிளிப் அவைலபிளா இருக்கு, ஸ்டார் கிளிப் அவைலபிளா இருக்கு, அப்புறம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை மினி பேக் 1 பேக் அந்த மாதிரி ஒரு 6 பேக் அவைலபிளா இருக்கு. இல்லைனாலும் ஹார்ட் ஷேப்ல கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன கிளிப்ஸ் வேணுமோ எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல நம்ம கிட்ட கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா, சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ரொம்பவே சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய கிளிப்ஸும் அவைலபிளா இருக்கு. மோஸ்ட்லி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க, ரொம்ப நம்பிக்கையா ஆர்டர் பண்றாங்க. அவங்களுக்கு சேஃபாகவும் நான் பார்சலை அனுப்பியிருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் என்கிட்ட இந்த கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த 20 டேஸ் தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த 20 டேஸ்ல என்னென்ன விஷயங்கள் பிஸ்னஸ்ல கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன். நிறைய குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் வாட்ஸ்அப்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.